வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்றைக்கி ஜூஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம எபிசோட் 17 பார்க்க போகிறோம். முக்கியமாக ரொம்ப யூதர்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா இதை அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹிட்லர் ஆட்டம். ஜெர்மனிக்கும் யூதர்களுக்கும் கிட்டத்தட்ட 1600 ஆண்டு கால உறவு இருந்துச்சு. அதாவது பிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஜெர்மனிலையும் யூதர்கள் வந்தேரிகளாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாலஸ்தீன் தான் அவங்களோட தாய் மண் அப்படின்ற நினப்போடையே பரம்பரையாக ஜெர்மனியில் காலத்தை தள்ளிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருந்த மாதிரி தான். கிறிஸ்டியன்ஸோட எதிர்ப்பு மட்டும் அப்பப்போ ஜெர்மனியில் அவங்கள போட்டு படுத்திட்டு இருந்துச்சு. ஒரு சில படுகொலை சம்பவங்களும் நடந்துச்சு. ஆனால் ஹிட்லர் வந்தக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் துல்லியமாக எடுத்துரைக்க வார்த்தைகளே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் யூதர்கள் மீது நாஜி படையினருக்கு இருந்த வெறுப்பு விவரிப்புக்கு அப்பாற்பட்டது. 1933 1933 ஜனவரி 30, அதாவது இரண்டாவது உலக யுத்தம் போர் தொடங்குறதுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிட்லர் ஜெர்மனியில் ஆட்சியை பிடிச்சாரு. அன்னைக்கு தான் உலகத்துக்கே கிரகணம் பிடிச்சதுன்னு சொல்லலாம். சில மணி நேரம் கிரகணம் அல்ல, அடுத்த பல ஆண்டுகள் நீடித்த கிரகணம் அது. ஆனால் யூதர்களுக்கு மட்டும் கிரகணத்தோடு சேர்த்து சனியும் பிடிச்சது. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். ஓஹோ அப்படியா, முதல்ல தீண்டாமையை தீவிரமாக்குவோம் அப்படின்னு களமிறங்கினாரு ஹிட்லர். யூத குழந்தைகள்லாம் இருக்காங்களையா, அவங்க ஸ்கூல்ஸில் ஜெர்மானிய குழந்தைகள் கூட சேர்ந்து உட்காரவே கூடாது அப்படின்னு உத்தரவிட்டாரு. யூதர்களை தொடாத, அவங்க உடல்ல ஓடுறது எல்லாமே கெட்ட ரத்தம். இந்த ரீதியில தான் ஜெர்மானிய குழந்தைகளோட மனசுல யூத வெறுப்பு ஆழமா விதைக்கப்பட்டுச்சு. சில நாட்கள்ல யூத குழந்தைகள் பள்ளிகளுக்கு சென்று படிக்கவே தடை விதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த தடை காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கும் சேர்த்து அமல்படுத்தப்பட்டுச்சு. எல்லா ஆஃபீஸ்ல இருந்து யூதர்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. எல்லா இடத்துலையுமே யூதர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. சேவை இல்லங்கள்லாம் இருக்கும், தொண்டாற்றி வந்த யூதர்கள் கூட வெளியே ஏற்றப்பட்டாங்க. 1935 யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாமே ஹிட்லரால நியூரம்பர்க் லாஸ் அப்படின்ற பேர்ல அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டுச்சு. ஜெர்மனி வாழ் யூதர்கள் அனைவருமே தீண்டத்தகாதவர்கள் தான், இரண்டாம் தர குடிமக்கள் தான். எத்தனை தலைமுறைகள் அங்கே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இனி அவர்களுக்கு எந்தவித உரிமையும் துளி கூட கிடையாது. இதுதான் அந்த சட்டத்தோட சுருக்கம். இது அஃபிஷியலாகவே ஹிட்லர் நியூரம்பர்க் லாஸில் வெளியிடுவார். நல்லா பார்த்துக்கோங்க, ஜூஸ்லாம் அன்டச்சபிள் பீப்புள், அப்புறம் அவங்களாம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஜெர்மனியில் எந்த உரிமையும் கிடையாது. அவங்க பரம்பரையாக எத்தனை நூறாண்டு காலம் அவங்க இங்கே வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த லாஸ்க்கு பயந்தோ, இந்த சட்டங்களுக்கு பயந்தோ, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க மதம் மாறியவர்களாக இருந்தாலுமே, அதாவது நான் ஜூலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிறிஸ்டியனாவோ இல்லைனா வேற ஒரு மதத்துக்கு அவங்க மாறி இருந்தாலும் அவங்க யூதராக பிறந்திருந்தாங்கன்னா, இல்லைனா அவங்களோட கொள்ளு எள்ளு தாத்தாக்கள் யாராவது யூதராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க யூதர்கள் தான், அவங்க வேற எந்த மதத்தினரும் கிடையாது அப்படின்னே சொல்லிடுவாங்க. இந்த சட்ட வரைவுகளில் ஹிட்லரே கையெழுத்திட்டாரு. காவல்துறையினருக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கினாரு. யூதர்களை அரெஸ்ட் பண்ணுங்க, சிறையில் அடையுங்க, விசாரணை நடத்துங்க, அதில் விருப்பம் இல்லையா கொன்னுடுங்க, யோசிக்கலாம் வேணாம், யூதர்களை கொல்றதே நம்மளோட கடமை அப்படின்னு ஹிட்லரோட குட்டி மீசைக்கு கீழே இருந்த குரூர உதடுகள் இது போன்ற வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துச்சு. சரி, ஹிட்லரோட யூத வெறுப்புக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும்? பக்கமாக விவரித்து எழுதுகிற அளவுக்குலாம் இல்லை. ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் மட்டுமே ஆள பிறந்தவர்கள், மற்றவங்க எல்லாருமே ஆரியன்ஸ் கிட்ட அடிமைப்பட்டு சாக பிறந்தவங்க. இங்கே ஆரியன்ஸ்னா ஜெர்மன் பீப்புள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே யூதர்கள் தான். தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹிட்லர் தான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு, முக்கியமாக யூதர்களை எப்படிலாம் சித்திரவதை செய்யணும்னு தீவிரமாக பிளான் போட்டு வச்சுருந்தாரு. பதவி ஏறின உடனே ஒவ்வொன்றா செயல்படுத்த தொடங்கினார். நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, சுருக்கமாக நாஜி, இதுதான் ஹிட்லரோட கட்சி. அதில் இருந்த யாருக்குமே சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னே தெரியாதவங்க, ஆயுதங்களை மட்டுமே கையாள தெரிஞ்சவங்க. ஹிட்லர் சொல்ல நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியே எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஹிட்லிஸ்ட் தயார் செஞ்சு யூதர்களை அழிப்பதற்காகவே ஹிட்லர் 2 படைகளை உருவாக்குனாரு. ஒன்று கெஸ்டப்போ, இது பார்த்திங்கன்னா ரகசிய காவல் படை. இன்னொன்று SS அப்படின்ற கருப்பு யூனிஃபார்ம் போட்டிருந்த பாதுகாப்பு படை. இந்த 2 படையினரும் ஒரு யூத எறும்பை கூட கைது பண்ணலாம்.
வாரண்ட் எதுவுமே தேவையில்ல, அவங்களோட லைஃபுக்கு வாரண்ட்டியும் கொடுக்கலாம் வேணாம், கொன்னுடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், தப்பி தவறி கூட எந்த ஜெர்மன் பீப்புளையும் கைது செஞ்சிடவே கூடாது, அவ்வளோதான். ஜஸ்ட் இமேஜின், இப்போ நானும் நீங்களும் யாரோ, இப்போ நான் பார்த்திங்கன்னா தமிழ் பொண்ணாக பிறக்காமல் 1930களில் 1930s ஜெர்மனியில் ஒரு யூத குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன். அப்படியே பிறந்திருந்தாலும் எனக்கு இந்த ரிலீஜன் பிடிக்கல, எனக்கு இந்த கல்ச்சரே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு மதத்தை தழுவுறேன், வேற ஒரு மதத்தை நான் எம்ப்ரேஸ் பண்ணுறேன். ஆனாலும் இவங்கனால என்னை அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. வாரண்ட் இருக்கா அப்படின்னும் கேட்க முடியாது. நான் ஏதாச்சும் அவங்கள லைட்டாக ட்ரிகர் பண்ணாலும் அவங்க என்னை ஈஸியாக கொன்றலாம். ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். அன்னைக்கு ஜெர்மனியில் வசித்து வந்த யூதர்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம். ஹிட்லர் பதவிக்கு வந்து 57வது நாள் யூதர்களுக்கு நிரந்தர யமகண்டம் ஆரம்பமாச்சு. அந்த படையில் இருந்தவங்க கண்ணில் பட்ட யூதர்கள் எல்லாரையுமே கைது செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட துப்பாக்கிகளுக்கு வேலை கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. உஷாரான யூதர்கள் பல பேர் கையில் கிடச்ச பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ தப்பிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. எங்கேயாவது போய் அகதியாவோ இல்லைன்னா கைதியாவோ கூட வாழ்ந்துடலாம், ஜெர்மனியில் மட்டும் செத்துறக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 5 லட்சம் யூதர்கள் தப்பிச்சு போனாங்க. மற்றவங்க என்ன ஆனாங்க சொல்லணுமா என்ன? என்னப்பா நீங்கள் வேகம் பத்தாது போல இருக்கே, இவ்வளோதான் கொன்னீங்களா அப்படின்னு ஹிட்லர் பார்வையாலேயே கேட்டார். அவ்வளோதான், ஒவ்வொருத்தவரும் ஒரு நாளைக்கு ஒரு யூதரையாவது கொல்லணும் அப்படின்னு கங்கனை கட்டிக்கிட்டு கொல்ல ஆரம்பித்தாங்க. யூதர்களை பிடிச்சு அடைச்சி கொடுமைப்படுத்துறதுக்காகவும் கொல்றதுக்காகவும் பிரத்யேக வசதிகளுடன் கூடிய சிறைசாலைகள் அமைக்கப்பட்டன. அதோட பேர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். கண்டிப்பாக இந்த பேரை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அவைலபிளாக இருக்குது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரிஸ். அதில் உயிர் தப்பிச்சவங்க, சர்வைவர்ஸு, விக்டிம்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸில் பேசியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துட்டு அதுலேருந்து மீள்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ பெரிய கொடூரத்தின் உச்சகட்டம் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லாம். அதை சிறைசாலைகள் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க, அதை கொலை சாலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். இம்மி அளவு வெளிச்சம் கூட புக முடியாத கான்கிரீட் கல்லறைகள், காத்தால நிரம்பிய பூமியில் காத்தே இல்லாத இடங்களாக அந்த சிறைசாலைகள் கொலை சாலைகள் விளங்குச்சு. தண்ணி கிடையாது, உணவோட வாசனை கூட அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்குள்ளே புகுந்ததே கிடையாது. மற்றபடி தேள், பாம்பு, பல்லி, பூரா இப்படி பல விஷஜந்துக்கள் ரொம்ப பரிபூரண ஃப்ரீடமோட வாழ்ந்த இடம் அது. கைதிகளை விசாரிக்கும் முறையை நினச்சாலே நெஞ்சையே அடைச்சிடும். கைதிகளை பெரும்பாலும் நிர்வாணமாக நிற்க வச்சு தோலை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து அடித்து காயப்படுத்தி அது மேலே வெந்நீரை ஊற்றி உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றா நறுக்கி போடுறது, தீயில இட்டு வாட்டுறது, பிறப்புறுப்புகளை ஃபுல்லாக தாக்குறது, வன்புணர்ச்சி, இந்த மாதிரி சொல்ல முடியாத பல கொடுமைகள். விட்டா போதும் அப்படின்லாம் அவங்க உயிர் விட்டாங்க. இதை எந்த அளவுக்கு நான் சொன்னாலும் அந்த விக்டிம்ஸ்லாம் அவங்க பேசியிருப்பாங்களே, அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க சர்வைவர்ஸ்லாம் இருக்காங்களையா, அவங்க பேசியிருப்பாங்களே, அது மாதிரி வராதுங்க. ஏன்னா வார்த்தைகள்னால சொல்ல முடியாத கொடுமைகளெல்லாம் அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் அனுபவிச்சாங்க. நம்ம சாவு தேதி என்னைக்கு குறிக்கப்பட்டிருக்குன்னு ஒவ்வொரு யூதரும் மரண பயத்தோடையே நொடிகளை கடத்தி கொண்டிருந்தாங்க. ஹிட்லரோட முதல் 5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் சுமார் 800 யூதர்கள், 80 யூதர்கள், இது குத்துமதிப்பாக அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நடந்திருக்கலாம். அப்புறம் 1400 கம்யூனிஸ்டுகளும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் தான் சொல்லுது. இதுக்கு மேலேயும் நிறையா பேர் அங்கே இறந்துருக்காங்க. ஆனால் ஹிட்லரோட நாடு பிடிக்கும் வேட்டையை விட தீவிரமாச்சு அவரோட யூத இன ஒழிப்பு வேட்டை. 1938 மார்ச்சில் ஆஸ்ட்ரிய நாட்டை ஹிட்லர் படை கேப்சர் பண்ணிடும். அங்கே கிட்டத்தட்ட 1,80,000 யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஐயோ, என் ராஜ்யத்தில் இவ்வளோ யூதர்களா, ரொம்ப அவமானம், அசிங்கமாக இருக்குது. ஆஸ்திரியாவில் இன்னும் நிறையா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸை கட்டுங்க அப்படின்னு உத்தரவிட்டார். நாஜி படையினர் ஜெர்மனியில் செஞ்ச யூத கொடுமைகளை ஆஸ்திரியாவிலையும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரியாவும் யூத பிணங்கள்னால நிறைய ஆரம்பிச்சுது. ஆஸ்திரியாவை கைப்பற்றிய 20வது நாள்லேயே 500க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. உலகத்தோட ஒட்டுமொத்த யூத இனமே வெளவெளத்து போச்சு. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சில நொடி மூச்சே நின்று போயிடும். ஹிட்லர் அப்படின்ற அசுரனை பல நாடுகள் கண்ணை பிதிக்கிட்டு பார்க்க தொடங்கினது அப்போதான். அவரது குரூரத்தை அடக்கியே ஆகணும்னு பிரிட்டன் முடிவெடுத்ததும் அப்போதான். ஏன்னா அங்கே இப்போ யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இதே அந்த இடத்துல ஆஃப்ரிக்கன்ஸோ, பிளாக் பீப்புளோ, சைனீஸோ, இந்தியன்ஸோ, தமிழ் பீப்புளோ, கொரியன்ஸோ, பிலிப்பினாஸோ யார் அங்கே இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு அந்த நிலைமை தான் நடந்திருக்கும். ஏன்னா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பீப்புள் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆளணும், வேற யாருமே
எந்த ஒரு முக்கியமான இதுலையுமே இருக்கக்கூடாது, பெரிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சாரு. ஜெர்மன் பீப்புள் இன் த சென்ஸ், இப்போது ஜெர்மன் மேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குமா, அது மட்டும் கிடையாதுங்க. ஜெர்மன் பீப்புள்னால் சுவிட்சர்லாண்டில் இருக்க பீப்புளு, போலாண்டில் இருக்க பீப்புள், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜெர்மன் ஆன்செஸ்ட்ரி தான். போலாண்ட்லேயுமே எல்லாருமே மோஸ்ட்லி ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஜெர்மன் அண்ட் போலாண்ட் பஞ்சாயத்துலாம் மிகப்பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா நாசி ஜெர்மனி போலாண்டை இன்வைட் பண்ண போய் தான் வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆகுங்க. அதை பற்றிலாம் பேசணுன்னா பெருசாக வீடியோவில் பேசிகிட்டே போகணும். அதுக்கெலாம் தனியாக ஒரு எபிசோடாக தான் எடுத்து வீடியோ போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் வார் 2 விவரங்கள் இந்த இடத்துக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு புறம் யுத்தம் நடக்கும், மறுபுறம் யூத படுகொலைகள் நடக்கும். ஹிட்லரோட பிளானே இதுதான். 1941 1941 ஜூன் 22 ஹிட்லரோட நாஜி படைகள் சோவியத் யூனியனை தாக்க கிளம்பும். சோவியத் யூனியன் மேலே போர் தொடுத்து சோவியத் யூனியனை ஆக்குபை பண்ண அவங்க கிளம்புனதுக்கு நிறையவே ரீசன் இருக்குங்க. அதில் முக்கியமானது என்னென்னா கம்யூனிசம்க்கு எதிராக தான். சோவியத்தில் கம்யூனிசம் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அது இப்படியே வளர்ந்துட்டு போச்சுன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் வியூக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால தான் நாசி ஜெர்மனி சோவியத் யூனியன் மேலே போர் தொடுப்பாங்க. ஏற்கனவே அவங்க கம்யூனிஸ்ட் பீப்புள் எல்லாருமே கொண்டுட்டு தான் இருப்பாங்க. ஜெர்மனியை சுற்றி அவங்க ஆக்குபை பண்ண லேண்டில் இருந்த கம்யூனிஸ்ட் எல்லாரையுமே, யூதர்களை அவங்க எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் பீப்புளையும் அவங்க கொன்னாங்க. சோவியத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் லீடர்ஸையும் கொன்னே ஆகணும்னு தான் அவங்க கிளம்புனது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜெர்மன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே விரிவுபடுத்தணும். சோவியத்தில் பெருசாக லேண்ட் இருக்கும், அவ்வளோ எம்டி லேண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை போய் காலனைஸ் பண்ணி ஜெர்மன் பீப்புளை அங்கே குடியமர்த்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தென் உக்ரைனில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. விவசாய நிலம்னா சும்மா இல்லைல்ல. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து சோவியத் பற்றிங்க. இப்போ தான் ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், எஸ்தோனியா, லாத்வியா இவங்க எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க. முன்னாடி இவங்க எல்லாரும் ஒரே நாடாக தானே இருந்தாங்க, யூஎஸ்எஸ்ஆர்னு, சோவியத் யூனியன்னு. அண்ட் தென் அந்த ஸ்லாவிக் பீப்புள் எல்லாருமே அடக்கி அடிமையாக்கணும்னு நினச்சாங்க. ஸ்லாவிக் பீப்புள்னால் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த செக்கோஸ்லோவேக்கியா, ரஷ்யா, பெலாரஸ், எஸ்தோனியா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லாவிக் பீப்புள்னு தான் சொல்லுவாங்க. உக்ரைனில் இருக்கிறவங்களையும் ஸ்லாவிக் பீப்புள் தான் சொல்லுவாங்க. அவங்களும் ஒயிட் பீப்புள் தாங்க. யூரோப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒயிட் பீப்புள் தான். ஆனால் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும், நாசி ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பீப்புள் தான் எல்லாருமே அடக்கி ஆளணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஜெர்மன் பீப்புள் தான் எல்லாத்துக்குமே மேலே. அவங்க ஒயிட் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஸ்லாவிக் பீப்புளுக்கு பொன்னிற தலைமுடி தான் இருக்கும். தே ஹேவ் பிளண்ட் ஹேர், தே ஹேவ் ப்ளூ ஐஸ், தே ஆர் பேல் ஒயிட். ஆனால் அவங்க எல்லாருமே கீழே தான். ஜெர்மன் பீப்புள் தான் எல்லாத்த விடவும் மேலானவங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் இருந்தாங்க. அதனால தான் ஹிட்லர் ஹோல் யூரோப்பையுமே தான் ஆளணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தார். அது பிரிட்டிஷ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருந்தாலும் சரி, ரோம் பீப்புள், இட்டாலி பீப்புளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஜெர்மன் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கீழே தான், அடிமைகளாக வைக்கணும்னு தான் அவங்க நினச்சாங்க. இப்போது இந்தியன்ஸ் அங்கே இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. இல்லைனா ஜெர்மன் பக்கத்தில் இந்தியான்ற ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரி இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. எல்லாத்தையுமே அவர் யூதர்களை எப்படி கொன்னாரோ அதே மாதிரி தான் கொண்டிருப்பார். பக்கத்தில் இருக்கிற யூரோப்பியன் பீப்புளையே, ஒயிட் பீப்புளையே அவர் ரேஷியலி இன்ஃபீரியராக தான் பார்த்தாரு. அந்த ஹோல் நாசி ஜெர்மனியுமே அப்படி தான் பார்த்துச்சு. அப்போது இந்தியன்ஸ் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ இந்தியாவில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா, இந்த டோனில் இருந்தாங்கன்னா அவங்க கருப்பு, இந்த டோனில் இருந்தாங்கன்னா அவங்க மாநிறம், இந்த டோனில் இருந்தாங்கன்னா அவங்க வெள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். இந்தியாவுக்கு வெளியில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்தியன்ஸ் எல்லாருமே ப்ரௌன் பீப்புள் தான். ஜஸ்ட் ஒரு 2 டோன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இவங்க வெள்ளையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க. பட் இந்தியாவுக்கு வெளியில் இந்தியன்ஸ் எல்லாருமே ப்ரௌன் பீப்புள் தான். ஹிஸ்பானிக்ஸும் ப்ரௌன் பீப்புளும் தான் சொல்லுவாங்க. இப்போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா ஹிஸ்பானிக்ஸ் பீப்புள் எல்லாருமே வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஒயிட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்பானிக்ஸும் ப்ரௌன் பீப்புள் தாங்க. சவுத் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேன். மெக்சிகன்ஸ், கொலம்பியா இங்கெல்லாம் இருப்பாங்களே, கியூபா இங்கெல்லாம், அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இட்டாலியன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களையும் ஒயிட் பீப்புள்னே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் ஆலிவ் ஸ்கின்ட் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அவங்களும் ஒயிட் பீப்புள் தான், வெள்ளைக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் பக்கத்து நாடுகளில் இருக்கிற வெள்ளைக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருந்தாலும் சரி, இட்டாலியன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்லாவிக் பீப்புளாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் பீப்புளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இங்கே இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, அரேபியன்ஸாக இருந்தாலும் சரி, சைனீஸு, கொரியன்ஸு, ஃபிலிப்பினாஸ் யாராக இருந்தாலும் சரி, அடக்கி ஆளணும். இவங்க எல்லாருமே அடிமைகள் தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. அண்ட் ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக, இவங்க இருக்கிறதே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாருன்னா அவளை தான் யோசிக்கவே மாட்டார். கொன்று குமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இன்பில்டாகவே அவங்க ரொம்ப ரேசிஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க செய்வாங்க.
ஸோ 1941 1914 ஜூன் 22ல் ஹிட்லரோட நாஜி பட சோவியத் யூனியனை தாக்க கிளம்புச்சு. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா நைட் ப்ராக்டிஸ் மாதிரி 3 வாரங்களில் 50,000 யூதர்களை 50,000 யூதர்களை கொன்று குவிச்சாங்க. விடாமல் கொன்னாங்க. தோட்டாக்கள் யூத உடல்களை துளைத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 பேரை கொன்னா இன்னைக்கு கணக்கு 5000 முடிஞ்சிடும் அப்படின்னு எண்ணிலாம் கொன்னாங்க. குழந்தைகளை உயரத்துல இருந்து கீழெல்லாம் தள்ளிவிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து திரும்ப மேலே தூக்கி போட்டு அந்த குழந்தை கீழே தரையை அடைகிறதுக்கு முன்னாடி பல முறை சுட்டாங்க. சாத்தானோட புன்னகையை சூடி கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் மட்டும் ஓய்வெடுப்பாங்க. துப்பாக்கிகளை தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க. அந்த ஓய்வெடுக்கிற நாட்களில் பிணங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு எரிச்சாங்க. இன்னும் எவ்வளோதான் எரிக்க வேணும் அப்படின்னு நெருப்பே சளிப்படைகிற அளவுக்கு மொத்தமாக எரிச்சாங்க. அடுத்த வாரம் இன்னும் 9,000க்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்னாங்க. என்னது வெட்ட முளைக்கிற நகம் போல யூதர்கள் முளைச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு வெறுப்பில் உச்சக்கட்ட வெறியேறி கொல்ல ஆரம்பிச்சாங்க. யூதர்களை கொல்லாத தினங்களில் அவங்களால இயல்பாக இருக்கவே முடியல, நார்மலாகவே இருக்க முடியல. மனநோயாளியாக மாறினாங்க, பைத்தியமாக மாறினாங்க. வேறு எப்படிலாம் கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. கிட்டத்தட்ட பயங்கர ஒரு சைக்கோவா ஒரு பெரிய மரக்கூடாரத்தை கட்டினாங்க. ஒரே சமயத்தில் 6,000 பேர் இருந்து இறக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட கூடாரம் அது. அக்கம் பக்கத்து கிராமத்துல இருந்து யூதர்களை பிடிச்சு இழுத்துட்டு வந்து அதில் அடைச்சு சில குழாய்கள் வழியாக விஷவாயுவை செலுத்தி அவங்க எல்லாருமே கொன்னாங்க. இவ்வளோ பேரை கொண்டிருக்காங்களே, எவ்வளோ பெரிய இனப்படுகொலை இது, ஜெனோசைடு இது. இதை வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது கொடூரத்தின் உச்சக்கட்டம் வந்து இந்த கேஸ் சாம்பர் கில்லிங் தான். ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் சைக்ளான் பி ஹைட்ரஜன் சைனைடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் கொண்டாங்க. அவ்வளோ பேரை கொண்டாங்க கேஸ் சாம்பரில் வச்சு. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லாம் நிறையா கட்டி வச்சுருந்தாங்கள, அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போய் வச்சுருவாங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இதில் என்னென்னா அவங்கள வச்சு அந்த டைமில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடூரமான அன்எத்திக்கலான மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸு, மோஸ்ட்லி இந்த மிலிட்ரிக்காக அப்புறம் சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக நிறைய அங்கே கிட்டத்தட்ட அதில் மட்டுமே அந்த மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி மட்டுமே 16,000க்கும் மேற்பட்ட யூதர்கள் இறந்து போயிருக்காங்க. உண்மையாகவே முழுசாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு இன்னும் வெளியில் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போது கிடையாது. கேமரா வச்சுலாம் பார்க்க முடியாது, சேட்டலைட் வழியெல்லாம் பார்க்க முடியாது, எதுவுமே கிடையாது. அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களே சர்வைவர்ஸு, விக்டிம்ஸு, கொஞ்சம் சொல்லி தான் வெளியிலேயே தெரியும். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சக்கப்புறம் அங்கே போய் பார்த்தாங்களே நிறையா சயின்டிஸ்ட்டு, நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்களே, அவங்களாம் அதை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் தலையே சுற்றிருச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அவங்க எரேஸ் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு கொடூரம் நடக்கக்கூடாதோ அதை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரீமாக அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லாம் நடந்திருக்கு. இதை பற்றின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். விக்டிம்ஸே பேசியிருப்பாங்க, சர்வைவர்ஸ் பேசியிருப்பாங்க. நீங்கள் ஹோலோகாஸ்ட்னு போட்டாலே வரும் நிறைய டாக்குமெண்ட். தமிழில் இருக்காது, ஆனால் தமிழ் பீப்புள் யாராவது அதை பற்றி பேசியிருப்பாங்க ஹோலோகாஸ்ட் பற்றி. ஆனால் சர்வைவர்ஸ்லாம் பேசுனாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க ஜெர்மன் தான் பேசவும் செய்வாங்க. அப்புறம் நிறையா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்குது. அங்கே கோர்ட் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த நாசி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் அவைலபிளாக இருக்குது எக்கச்சக்கமாக. நிறைய மூவிஸும் இருக்குது இதை பற்றி. ஸோ ஹோலோகாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெட்லைன்ஸ் மட்டும்தான். டீட்டெயில்டாக நான் இன்னும் எதுவுமே பேசலைங்க. அப்போ பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. ஹிட்லரோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற எல்லா இடத்துலையுமே, எல்லா பிளேசஸ்லையுமே இந்த கேஸ் சாம்பர் வசதியோடு சேர்ந்து இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் கண்டிப்பாக அமைக்கணும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு தீர்மானமே நிறைவேற்றினார். யூரோப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த யூதர்களையும் 2 வருஷத்தில் அழிக்க இதுதான் சரியான வழி அப்படின்னு கணக்கு போட்டார் ஹிட்லர். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எந்தெந்த மூத்த தலைவர்கள் இந்த ஃபேசிஸ்ட் ரெஜிம்க்கு எதிராக பேசுகிறாங்களே, எதிராக இருக்காங்களையா, இவங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்காங்களையா, அவங்களோட பேரெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஹிட் லிஸ்ட்டே போட்டாங்க. நாசி ஜெர்மனியில் இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரெடி பண்ண ஒரு ஹிட் லிஸ்ட் இது. அதில் எப்படிலாம் கொடூரமாக இந்த லீடர்ஸ் எல்லாம் கொல்லணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க அந்த ஃபைல்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரிட்டனை இன்வைட் பண்ண உடனே அந்த பிரிட்டனில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் இந்தந்த மாதிரி தான் கொல்லணும், அந்தந்த மாதிரி தான் கொல்லணும்னு அவங்க முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. World War II நடந்துட்டு இருக்கும் போதே போலாண்டில் இருக்கிற நிறைய லீடர்ஸோட பேரை இந்த மாதிரி தான் இந்த ஹிட் லிஸ்ட்டில் அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் சொல்யூஷன் ஆஃப் த ஜூயிஷ் கொஷின்
அப்படின்னு தலையிடப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஃபைல்ஸ்லாம் தயாராச்சு. அது வேறு எதுவுமே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா நாசி ஜெர்மனி அந்த கவர்மெண்ட்டோட ஒரு கோட் நேம். இந்த ஃபைல்ஸில் தாங்க இந்த ஹோலோகாஸ்ட்டு, இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸு, அதில் அவங்க யூஸ் பண்ண அந்த கேஸ் சாம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கொல்றதுக்கு யூஸ் பண்ணாங்களே அது, அப்புறம் நிறைய யூதர்களை ஒரே இடத்துல குமிச்சு வச்சு அவங்க எல்லாருமே சுட்டு கொல்றது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை அவங்க இந்த ஃபைல்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த மாஸ் ஜெனோசைட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபைலில் தான் இருக்கும். மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப கொடூரமான இனப்படுகொலையை எப்படி கரெக்டாக வரிசையாக பிளான் பண்ணி பண்ணணும்னு முன்னாடியே அவங்க இந்த ஃபைல்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பொருள் செலவு ஆனாலும் பரவாயில்ல, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். உள்ளே அனுப்பப்படுறவங்க நேராக மேலே அனுப்பப்படணும். குற்றுயிரும் குலையுருமாக ஒருத்தவங்க கூட வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுறதுல அதிக அக்கறை காட்டினார் ஹிட்லர். நாசி படையினர் கைப்பற்றிய நாடுகளில் இருந்த யூதர்கள் எல்லாருமே சிறைப்பிடிக்கப்பட்டு பேட்சாக கூட்ஸ் வண்டியில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டாங்க. எதுவுமே தெரியாதுங்க, திடீர்னு ஊருக்குள்ளே வருவாங்க. இவங்க எல்லாருமே யூதர்கள் தான், பிடிச்ச எல்லாரையும் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அது சின்ன குழந்தை கை குழந்தைலேருந்து எவ்வளோ பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால நடக்கவே முடியாது, அவ்வளோ வயசானவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. எல்லாத்தையும் பிடிச்சி அந்த வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம எங்கே போகிறோம், நமக்கு என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு மரணத்தை நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருந்தாங்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில். எதுவுமே தெரியாமல் நம்மளை எதுக்குடா கொள்கிறாங்க, நம்மளை ஏன்டா இப்படி எல்லாரையும் கூட்டு வந்து வச்சு கொள்கிறாங்க, நம்ம என்னடா பாவம் பண்ணோம், எதுவுமே தெரியாமல் அவங்க எல்லாரும் அன்னைக்கு சாகடிக்கப்பட்டாங்க. சில யூதர்களுக்கு காற்று வெளிச்சம் இது எதுவுமே உள்ளே வராமல் ரொம்ப ரொம்ப சின்ன இடைவெளி கொண்ட அந்த கூட்ஸ் வண்டியோட பெட்டியே கல்லறையாகவும் ஆச்சு. அந்த கூட்ஸ் வண்டியில் சாகாமல் தப்பிச்சவங்களாம் நேராக கேஸ் சாம்பர்ஸ்க்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. போலாண்டில் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. உலக வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. இந்த எல்லா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கும் சென்டரே அங்கே தான் இருக்குது. ஆஷ்விட்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 40 கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் கட்டினாங்க. அதில் ஆஷ்விட்ஸ் 1, ஆஷ்விட்ஸ் 2, பிரிக்கனியோ அப்படின்னு நிறையா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இருக்குங்க. அங்கே லேபர் கேம்புக்குன்னே தனியாக ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு கட்டினாங்க. அங்கே ஒரே ஒரு பிரெட்டு மட்டும் கொடுக்குற அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அது. அதாவது பார்க்குறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிற யூதர்கள் மட்டும் அங்கே அனுமதிக்கப்பட்டாங்க. தினமும் அவங்க ஒரு நாளைக்கே ஒரே ஒரு பிரெட்டு துண்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு அவங்களால எவ்வளோ நாட்கள் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நாட்கள் தாக்கு பிடிச்சி ஜெர்மன் பீப்புளுக்கு அடிமைகளாக பல்வேறு வேலைகளில் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் நிறைய அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கட்டினாங்களே அதுலலாம் அடிமைகளாக அனுப்பிச்சு வைக்கப்பட்டாங்க வேலை பார்க்குறதுக்கு. மற்ற எந்த ஒரு கேம்ப்லேயுமே அவங்களுக்கு சாப்பாடே கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே எலும்பு கூடு மாதிரி தான் இருப்பாங்க. சதையே இருக்காது அவங்க உடம்புல. கூட்டிகிட்டு போவாங்க, சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லு கூட அந்த கேம்புக்குள்ளே நுழையாது. அப்படியே கொண்டுருவாங்க, அவ்வளோதான். ஏதோ இவங்க பார்க்குறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதுக்கு இவங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா போனால் போதுன்னு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் கொடுத்து எல்லா வேலையும் வாங்கினாங்க அடிமைகளாக. ஆஷ்விட்ஸ்க்கு போனால் உயிர் பிழைக்க கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்ட யூதர்கள் அங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் சாவு உறுதி தான், ஆனாலுமே கொஞ்ச நாளாவது உயிரோட வாழலாம்ல அப்படின்னு கேள்விப்பட்ட யூதர்கள் அவங்க கையில் காலில் இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது காசு இருக்கும்ல அதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த ஜெர்மன் காவலாளிகளுக்கு கொடுத்து எங்களை எப்படியாவது ஆஷ்விட்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நாளடைவில் ரொம்ப அப்படியே உடம்புல சதையே இல்லாமல் எலும்பு கூட இருக்கிற யூத ஆண்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள்னு எல்லாருமே ஆஷ்விட்ஸில் நிறைய ஆரம்பித்தாங்க. குழம்பி போன அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் இருந்த அதிகாரிகள் மற்ற இடத்துலலாம் யூதர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு போல, அதனால தான் இங்கே எல்லா வகையான மக்களையும் அனுப்புகிறாங்க போல. கொடுக்குற அந்த ஒரு பிரெட்டு துண்டையும் நிறுத்துங்க, கேஸ் சாம்பர்ஸில் எல்லாத்தையும் போட்டு அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைஞ்ச பிணங்கள் எல்லாத்துக்குமே கொல்லிக்கிட்டாங்க. 2 வருஷத்தில் அந்த ஆஸ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மட்டுமே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்களோட உயிர் பிரிஞ்சுது. நீங்கள் இப்போவும் ஆஸ்விட்ஸுக்கு போனால் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை பார்க்கலாம். இப்போ அதை மெமோரியலாக வச்சுருக்காங்க, மியூசியமாக வச்சுருக்காங்கங்க. 2 வருஷத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள், சின்ன கை குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டி தாத்தாங்க வரைக்கும் இறந்துருக்காங்கன்னா
அங்கே நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. எக்ஸ்ட்ரீமிசமோட வெளிப்பாடு இதுதாங்க. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிசம் தலை தூக்குதோ அங்கங்கெல்லாம் இப்படி தாங்க நடக்கும். சரி, பாலஸ்தீனில் அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாரும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ரீசன் என்னென்னா, பல நாட்டிலேருந்து வந்து கொஞ்சம் யூதர்கள் ஏற்கனவே பிரிட்டனோட உதவியோட தனியாக யூத நாடு ஒன்று அமைவதற்கான சூழல் நல்லா மலர்ந்துட்டு இருந்த வேளையில் பாலஸ்தீனில் யூதர்களோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சாங்க அங்கே இருந்த யூதர்கள். மிச்சமுள்ள ஐரோப்பாவையும் ஹிட்லர் அபகரிச்சிட்டார்னா என்ன ஆகும்? மேலும் லட்சக்கணக்கான யூதர்கள் இங்கே தானே ஓடி வருவாங்க அப்படின்னு கவலைப்பட ஆரம்பித்தாங்க பாலஸ்தீன் வாழ் முஸ்லிம்ஸ்கள். யூதர்கள் மேலே பரிதாபப்படுறதை விட பாலஸ்தீனை தக்க வச்சுக்கிறது தான் முஸ்லிம்களோட லட்சியமாக இருந்தது. ஏன்னா வேறு அங்கே என்ன பண்ண முடியும்? ஜெர்மனியை தவிர பெரும்பான்மையான உலக நாடுகள் ஹிட்லரோட குரூரங்கள்னால ஆதரவு நிலையிலேயே இருந்தாங்க. வேற வழியே இல்லாமல் முஸ்லிம்கள் ஹிட்லரோட உதவியை எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. யூத எதிர்ப்பு நிலையை தெரிவித்தாலே போதும், ஹிட்லர் நமக்கு ஆதரவு தருவார் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொரு புறம் பிரிட்டனுக்கு உலக யூதர்களோட ஆதரவு ரொம்ப பெருகிட்டே போகும். பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் வழியே வந்து பிரிட்டனோட படையில் இணைஞ்சிக்கிட்டாங்க. ஹிட்லரோட படைகள்னால வதைப்பட்டு சாகிறத விட நெஞ்ச நிமிர்த்தி எதிர்த்து நின்று சாகலாம் அப்படின்றதே அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. இரண்டாம் உலகப்போர் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு ஹிட்லரே ஆதிக்கம் செலுத்தினார். முசலோனி தலைமையில் இத்தாலிய இராணுவமும் ஜப்பானிய படைகளும் சென்ற இடங்கள் எல்லாமே வாகை சூடிக்கொண்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பாலஸ்தீனில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாரும் ஹிட்லர் ஆதரவு நிலையை பகிரங்கமாக அறிவித்தாங்க. எல்லாருக்கும் வேர்ல்டு வார் 2ல இருந்த அந்த அலையன்சஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆக்சிஸ் பவர்ஸ் தனியாக, அப்புறம் அலைட் பவர்ஸ் தனியாக இருந்தாங்க. ஆக்சிஸ் அலையன்சஸில் ஜெர்மனி, நாசி ஜெர்மனி, இம்பீரியல் ஜப்பான், ஃபாசிஸ்ட் இட்டாலி இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அலைடு பவர்ஸில் யுனைடெட் கிங்டம் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியன், யூஎஸ்ஏ, சைனா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2ல் சோவியத்து, யூஎஸ்ஏ, சைனா இவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஒரே சைடில் நின்று தான் சண்டை போட்டாங்க. ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் யூஎஸ்ஏக்கும் சோவியத்துக்கும் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வேறு டாபிக், நம்ம இன்னொன்று ஒரு வீடியோவில் பெருசாக அதை பற்றி பார்க்கலாம். இங்கே நாசி ஜெர்மனி பண்ணிகிட்டு இருக்காங்களே அதே உச்சக்கட்ட கொடூரத்தை தான் அங்கே இம்பீரியல் ஜப்பானும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவ்வளோவா நிறையா பேருக்கு தெரிய மாட்டேது. மீம்ஸ் கூட போடுவாங்களே, ஹலோ கிட்டி, அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற க்யூட்டான ஸ்டஃப்ஸ்க்கு பின்னாடி ஜப்பான் அதோட உண்மையான முகத்தை மறைச்சிட்ருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிலாம் மீம்ஸ் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையான கொடூரமான உச்சக்கட்ட வேலைகளெல்லாம் இம்பீரியல் ஜப்பானும் பண்ணியிருக்கு. எந்தெந்த நாடுகளெல்லாம் காலனைஸ் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கங்கெல்லாம் ஜப்பான் படை ரொம்ப ரொம்ப மோசமான வேலைகளை பார்த்துருக்குங்க. இதை பற்றியும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க கொரியாவில் பண்ண உச்சக்கட்ட ஒரு கொடூரமான விஷயங்கள். இப்போ தானே சவுத் கொரியா, நார்த் கொரியாலாம், அப்போ எல்லாமே ஒரே கொரியா தான். அந்த டைம் ஜப்பான் கொரியாவை காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி நாசி ஜெர்மனி யூதர்களை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஜப்பானும் கொரியன்ஸை பண்ணாங்க. நார்த் கொரியா இருக்கு இல்லையா, அது பிரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் அந்த வேறே ஜப்பான் மேலே இருந்த வெறுப்பு தான். ஜப்பானை எதிர்த்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் அவங்க தனியாக நாடு எங்களுக்கு வேணும்னே நார்த் கொரியான்னு பிரிஞ்சாங்க. இப்போ வரைக்கும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நார்த் கொரியன்ஸ் எப்படி கிம் ஜாங் உன் மேலே, அவங்க ஃபேமிலி மேலே அண்ட் நார்த் கொரியா மேலே அவ்வளோ தேசபக்தியோடு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஜப்பானை எதிர்த்து அவங்க ஜப்பான் வெறுப்பை ஊட்டி வளர்த்தது தான். அந்தளவுக்கு அவங்களோட மூதாதையர்கள் ஜாப்பனீஸ்னால அவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்காங்க. ஜப்பான் படைகளில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கொரியன் உமன்ஸ்க்கு பண்ண விஷயங்கள்லாம் கொடூரத்தின் உச்சக்கட்டம். இங்கே மாதிரி தான் அங்கேயும் நிறையா கேம்ப்ஸ்லாம் இருக்கும். அங்கே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை காலனைஸ் பண்ணி ஆண்டுட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு தனித்தனியாலாம் கிடையாது, எல்லாமே ஒரே நாடு தான். தென் அவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான்னு பிரிஞ்சிச்சா, பார்ட்டிஷன் பண்ணாங்களா, அதே மாதிரி தான் ஃபுல் கொரியாவையும் இம்பீரியல் ஜப்பான் 1910லேருந்து 1945 வரைக்கும் ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம் பீரியடில் எந்த அளவுக்கு கொரியன்ஸை ஜாப்பனீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமோ அடக்கி ஆண்டு கொடுமைகள் பண்ணாங்க. தென் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அது எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு. யூஎஸ்ஏ ஜப்பான் மேலே குண்டு போட்டாங்க, அணு ஆயுத குண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் நடந்துச்சு. நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு ரெண்டாக நாடு பிரிஞ்சுது. அதுவும் ஈஸியாலாம் பிரியலை. 3 வருஷத்துக்கிட்ட போர்லாம் நடந்துச்சு. அப்போது அந்த நார்த்தன் சைடு, கொரியாவோட நார்த்தன் சைடில் மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்த இப்போ கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லையா, சுப்ரீம் லீடர் ஆஃப் நார்த் கொரியா, அவரோட தாத்தா கிம் இல் சங், அவர் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸாக சோவியத் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க அப்போ அந்த டைமில் லீடராக இருந்தவங்க ஆன்டி கம்யூனிஸ்ட்டு.
ஸோ யார் சப்போர்ட் பண்ணுவா? யூஎஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா யூஎஸ் கம்ப்ளீட்டாக கம்யூனிசமுக்கு எதிரானவங்க. இப்படி தான் சோவியத்துக்கும் யூஎஸ்ஏக்கும் கோல்டு வாரே ஆரம்பிச்சிச்சு. இந்த ஹோல் கொரியாவும் இந்த 2 பகுதியுமே ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பிரியும் நார்த் கொரியா சவுத் கொரியான்னு. தென் அதுக்கப்புறம் இப்படி நார்த் கொரியா சவுத் கொரியான்னு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது, யுனைடெட் கொரியாவாக தான் இருக்கணும், யூனிஃபைடு கொரியாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிம் இல் சங் இருக்கார் இல்லையா, கிம் ஜாங் உன்னோட தாத்தா, அவர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி சவுத் கொரியாவையும் சேர்த்து இணைக்க வருவார். போர்லாம் நடக்கும், 3 வருஷத்துக்கிட்ட நடந்தது. அந்த போரில் சோவியத்து யூஎஸ்ஸு சைனா எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க. 3 வருஷம் கழித்து சவுத் கொரியா அதில் வின் பண்ணிடும் யூஎஸோட சப்போர்ட்டோட. தென் திரும்பவும் பார்ட்டிஷன் போட்டாங்க, நாடை பிரித்தாங்க. அந்த பார்டர்லாம் கரெக்டாக பிரித்து விடுவாங்க. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ நடந்ததோ அது மாதிரி அங்கே நிறையா ஃபேமிலிஸ் டிஸ்பிளேஸ் ஆனாங்க, நிறையா குடும்பங்கள் பிரிஞ்சு போனாங்க, காணாமல் போனாங்க. மிகப்பெரிய கொடுமையான விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. எல்லாருமே ஒரே ஆட்கள் தான், ஒரே மொழி பேசுகிறவங்க தான். இங்கே எப்படி நெல்லை தமிழ், மதுரை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைலக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்லாங் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கேயும் டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான். ஆனால் இந்த பிரச்சனையில் நாடு பிரிஞ்சிருச்சு. பட் இப்போவுமே நார்த் கொரியாவில் இருக்கிற நிறைய குடும்பங்களோட சொந்தக்காரங்களாம் சவுத் கொரியாவில் இருக்காங்க. சவுத் கொரியாவில் இருக்கிற நிறைய குடும்பங்களோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நார்த் கொரியாவில் இருக்காங்க. அப்பப்போ அங்கே ஒரு ரீயூனியன் ப்ரோக்ராம் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் வைப்பாங்க. 2 நாட்டில் இருந்தும் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆனாங்களே குடும்பங்கள், பிரிஞ்சு போனாங்களே, அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ப்பாங்க. அந்த போர்னால், அந்த பிரிவினைனால், அந்த பார்ட்டிஷன்னால் பிரிஞ்சு போன நிறையா அண்ணன் தங்கச்சிங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸு, குழந்தைங்க எல்லாருமே அதில் ஒன்று சேருவாங்க. நிறையா குடும்பங்கள் ஒன்று சேரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பயங்கரமாக அழுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். பட் ஸ்டில் என்ன தான் 2 நாடும் பிரிஞ்சு இருந்தாலும், பேசிக்காமல் இருந்தாலும், இப்போ வரைக்கும் அந்த 2 நாட்டு மக்களோட பரம எதிரி, மிகப்பெரிய வில்லன் ஜப்பான் தான். சவுத் கொரியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸ்லையுமே ஜப்பான் எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நார்த் கொரியாவில் இதை விட 100 மடங்காக இருக்கும். கிம் ஜாங் உன் அடிக்கடி மிசைலெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார்ல, லான்ச் பண்ணி, அதெல்லாம் ஜப்பானை பார்த்துருக்கிற கடலை பார்த்து தான் டெஸ்ட் பண்ணுவார், ஜப்பானை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக. சரி, இதை பற்றிலாம் பேசணுன்னா நம்ம இன்னும் நிறையா பேசிகிட்டே போகலாம். நம்ம திரும்ப கதைக்கு வரலாம், ஜூஸோட ஹிஸ்ட்ரிக்கு வரலாம். 2ஆம் உலக போர் ஆரம்பித்தா அந்த ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸுக்கு ஹிட்லரு, முசோலினி தலைமையில் இட்டாலிய இராணுவம், அப்புறம் இம்பீரியல் ஜப்பான், இவங்க தான் எல்லா இடத்துலையுமே வாகை சூடிக்கிட்டு இருந்தாங்களா. இந்த நேரத்தில் பாலஸ்தீனில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாரும் ஹிட்லரோட ஆதரவு நிலையை பகிரங்கமாக அறிவிச்சிருவாங்க. ஹிட்லர் என்ற கொடூரமானவரை நம்பி எடுக்கப்பட்ட தவறான முடிவு இதுன்னு அப்போ அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அமெரிக்கா போரில் இறங்கும், நிலைமையை தலைகீழாக மாற தொடங்குச்சு. பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்க படைகள் ஜப்பான், இட்டாலிய, ஜெர்மானிய படைகளை துவசம் செய்ய ஆரம்பிச்சது. அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் துறைமுகம் இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ணிரும் ஜப்பான். அவ்வளோதான். ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 ஜப்பானிய நகரங்கள் மீது அணுகுண்டு வீசி அதோட மிகப்பெரிய பலத்தை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வெளிக்காட்டும் அமெரிக்கா. எதுக்குமே அசராத ஹிட்லருக்குள்ளேயே உதற ஆரம்பிச்சிடும். 1944ஆம் ஆண்டோட இறுதியில் 1944ஓட எண்டில் பிரிட்டனோட கூட்டணி படைகளோட வெற்றி உறுதியாகிவிட்ட சூழ்நிலையில் பிரிட்டனில் நடந்த கூட்டங்களில் பாலஸ்டீன் ஃபார் ஜூஸ் அப்படின்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எல்லா சாத்தியங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. ஐயோ பாவம் யூதர்கள் அப்படின்னு அவங்க மேலே ஏற்பட்ட பரிதாபம் விஸ்வரூபம் எடுத்திருந்துச்சு. அப்போ அரேபியர்கள் பற்றியும் அவங்களோட பூர்வ பாலஸ்தீன் குடிகள் பற்றியும் இதுவரைக்கும் நடந்த வரலாறு பற்றியும் யாருக்குமே யோசிக்க கூட தோணலதுக்கு அடையாளமாக பல லட்சம் யூதர்களை கொண்டுட்டேன் அப்படின்ற திருப்தியோடு 1945 ஏப்ரல் 30 அன்னைக்கு ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. 2ஆம் உலகப்போர் முடிவுக்கும் வந்துடும். ஹிட்லரால் கொல்லப்பட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் மேலே எழுந்த இறக்கம் இஸ்ரேல் அப்படின்ற யூத தேசம் உருவாவதற்கான எல்லா வாசலையும் திறந்து வச்சது. ஹிட்லர் இருக்கும்போது யூதர்களின் வாழ்வை கெடுத்ததன் மூலம் அவர் இறந்தபோது இஸ்ரேல் உருவாவதற்கான வாய்ப்பை தன்னை அறியாமலேயே வெகு பிரகாசமாக உருவாக்கிட்டு போயிட்டாரு. இதோட ஹிட்லர் ஆட்டத்தை நம்ம முடிச்சுக்கலாம். எபிசோட் 17 முடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் எபிசோட் 18 மீட் பண்றேன். Until then, bye bye. Tales by Minnie.